ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு ஒரு பேராசை பிடிச்ச ஆடு மேய்ப்பவனுடைய கதையை பற்றி பார்க்கலாமா? ஒரு கிராம பகுதியில் ஒரு வயசான ஆள் ஆடுகளை மேய்ச்சிட்டு இருந்தாராம். அவருக்கு அதுதான் தொழிலாம், அதை தவிர வேறு எதுவுமே தெரியாதான். அவர்கிட்ட 4 ஆட்டுக்குட்டிகள் மட்டும் இருந்துச்சான். அதை வச்சு சம்பாதிச்சு வாழ்ந்துட்டு இருந்தாராம். ஒரு நாள் ஆடு மேய்க்கும் போது ரோட்டில் ஏதோ ஒரு மூட்டை கிடந்துச்சான். அது என்ன மூட்டைன்னு எடுத்து பார்த்தா மூட்டைக்குள்ள ஃபுல்லா தங்க நாணயங்கள் இருந்துச்சான். இத்தனை தங்க நாணயங்களை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சான். இதை வச்சு நம்ம நிறைய ஆடெல்லாம் வாங்கலாம், அந்த ஆட்டெல்லாம் விற்றா நிறைய காசு வரும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய பண்ணையெல்லாம் வாங்கலாம். அந்த பண்ணையில் நிறைய ஆடுகள், கோழி, மாடு, குதிரையெல்லாம் வளர்க்கணும். நம்மளுடைய வீட்டை பெருசாக கட்டிடலாம். நம்ம மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கிடலாம். நம்ம பெரிய பணக்காரனாக போகிறோம், நம்மளை யாருமே வீழ்த்த முடியாதுன்னு நினைச்சானா. அந்த தங்க நாணயங்கள் எல்லாத்தையும் டவுனுக்கு எடுத்துட்டு போய் அங்க இருக்கக்கூடிய ஒரு வியாபாரி கிட்ட கொடுத்து, இதற்கு உண்டான பணத்தை எனக்கு கொடுங்க, நான் பெரிய பணக்காரனாக போறேன் அப்படின்னு சொன்னானா. அந்த வியாபாரியும் சரி எவ்வளவு வேணா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட இருந்து கொஞ்சமா தங்க நாணயத்தை வாங்கிட்டு நிறைய பணங்களையும் திருப்பி கொடுத்தானா. அவன் அந்த பணத்தை வாங்கிட்டு என் வாழ்க்கையில இவ்வளவு பணத்தை பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு அவன் சொன்ன மாதிரியே ஒரு பெரிய தோட்டத்தை வாங்கினானா. அங்க நிறைய ஆடுகளை வாங்கி அங்க மேய்ச்சிக்கிட்டு நிறைய காசும் பார்த்தானா. காசு பார்க்க ஆரம்பிச்ச உடனே அவனுக்கு மேலும் மேலும் பேராசை வர ஆரம்பிச்சிருச்சான். இதெல்லாம் பத்தாது, நம்ம இன்னும் பெரிய ஆளாகணும், பெரிய பெரிய மாளிகை மாதிரியான வீடுகளை கட்டணும், நிறைய இடங்கள் வாங்கி வைக்கணும் அப்படின்ற நினைப்புல மிச்சம் இருந்த தங்க காசுகளையும் கொண்டு போய் அதே வியாபாரி கிட்ட கொடுத்து எனக்கு இன்னமும் பணம் வேணும்னு கேட்டானா. அந்த வியாபாரியும் சரி பிடிச்சிக்கோன்ட்டு நிறைய பணத்தை இவனுக்கு கொடுத்தானா. அந்த பணத்தை வாங்கிட்டு வந்த இந்த ஆளு பெரிய வீடு, மாளிகை மாதிரி கண்ணாடி எல்லாம் வச்சு பயங்கரமா கட்டினானா. அதுல கொஞ்ச நாள் சந்தோஷமா வாழ்ந்த உடனேயே அந்த வியாபாரி கிட்ட இருந்து வட்டியை கட்டாம இருக்கிறதுனால உன் வீட்டையெல்லாம் நான் எடுத்துக்க போறேன் அப்படின்னு ஒரு லெட்டர் வந்துச்சான். அதை படிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஆள் சொன்னானா, உன்னுடைய குதிரைகள், ஆடு, மாடு, தோட்டம் எல்லாமே நீ கொடுக்க வேண்டிய வட்டிக்கு சரியா போச்சு, அதனால உனக்கு எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாராம். பேராசைப்பட்டா கடைசியா இப்படித்தான் ஆகும். லைக்